வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகின்றது. வேட்பு மனுக்கள் ஏற்கும் பணி இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் நடைபெறும். 11ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பின்னர் வேட்பு மனு தாக்கல் மற்றும் அனைத்து குழுக்களுக்கும் ஆட்சேபனை தெரிவிக்க 1 மணி நேரம் அனுமதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலில் போட்டியிடுவதற்காக 86 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் நிலையில் புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21ஆம் தேதி கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூட் பிரான்ஸ் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸின் வாழ்த்து செய்தியை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வதிவிட இணைப்பாளர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வழங்கி வைத்தார். சமூகத்தில் தேசிய சமாதானத்துக்கான புதிய அரசாங்கத்தின் பூர்வாங்க முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்த வதிவிட இணைப்பாளர் ஒவ்வொரு தரப்பினருக்கு மத்தியிலும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புக்கும் பாராட்டு தெரிவித்தார். ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வரவேற்றார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் வேலை திட்டம் மற்றும் வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஐநா பூரண ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். அதேபோல் நாட்டுக்கு நிலையான சமாதானத்தை உருவாக்குவதற்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று நாட்டிற்கு வரவுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். அவர் தமது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இலங்கையின் அபிவிருத்திக்கு நிதியுதவி வழங்க கொரிய எக்ஸிம் வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. கொரிய எக்ஸிம் வங்கியால் இடைநிறுத்தப்பட்ட இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவியை மீண்டும் வழங்க கொரிய எக்ஸிம் வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. கொரிய எக்ஸிம் வங்கியின் அதிகாரிகள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவை சந்தித்த போதே இந்த உடன்பாட்டை வெளியிட்டனர். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த நிலையில் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு கொரிய எக்ஸிம் வங்கி வழங்கிய நிதியுதவி 2022 தொடக்கம் 2024ஆம் ஆண்டுகளில் இடைநிறுத்தப்பட்டது. அந்த அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் செயற்படுத்துவதற்கு சலுகை கடன் உதவி வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதாக கொரிய எக்ஸிம் வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் செயலாளரிடம் தெரிவித்தனர். இதேவேளை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார ரீதியில் பயனுள்ள வேலை திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் கொரிய எக்ஸிம் வங்கி பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். கொரிய எக்ஸிம் வங்கியின் பணிப்பாளர் வென்சு ஹா, பிரதி பணிப்பாளர் ஹனு ஹான், திட்ட முகாமையாளர் நளின் ஜேதுங்க, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ரஷான் கமகே ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
ஜனாதிபதியின் செயலாளருக்கும் கேட்ஸ் மன்ற சுயாதீன ஆலோசகருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கேட்ஸ் மன்றத்தின் சுயாதீன ஆலோசகர் சமரநாயக்க நேற்று காலை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது சிறு தேயிலை உரிமையாளர்களை இலக்கு வைத்து செயற்படுத்தப்படும் டிஜிட்டல் விவசாய பரிமாற்ற திட்ட முன்னேற்றம் மற்றும் இலங்கையில் போஷாக்கின்மை நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ள பாடசாலை உணவு வழங்கல் திட்டம் என்பன குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு வசதி, கால்நடை வளர்ப்பு, காலநிலை மாற்றம் தொடர்பான ஒத்துழைப்பு குறித்தும் ஆராயப்பட்டது. அத்துடன் இலங்கை அரசாங்கத்துக்கும் கேட்ஸ் மன்றத்துக்கும் இடையில் கூட்டு செயற்பாடுகளை முறைப்படுத்துவது தொடர்பில் விரைவில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாட கேட்ஸ் மன்றத்தின் தலைவர் எதிர்பார்ப்பதாக மன்றத்தின் சார்பில் ஜனாதிபதியின் செயலாளரிடம் அறிவிக்கப்பட்டது. உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் புதிய செயலாளராக எஸ். அலோக் பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றின் புதிய செயலாளராக எஸ். அலோக் பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செயலாளருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்கவினால் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது பருவ பேச்சு மழை ஆரம்பிப்பதற்கு முன்னர் டெங்கு பரவும் சூழலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானப்பிரதீப், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தர்மஸ்ரீ பத்திரன், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன், பிரதேச செயலாளர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீசார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று மாலை கொழும்பில் ஜனாதிபதியை சந்தித்த வேளை இந்த கோரிக்கையை முன்வைத்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான அரசியல் சூழ்நிலைகள், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் என்பன தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னரான புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பாகவும் அவர்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டபடி 2015 முதல் 2019 இடைப்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் வரவை அமல்படுத்துதல் தொடர்பாகவும் இச்செயற்பாடுகளில் தமிழர் தரப்பு பிரதிநிதித்துவம் அவசியம் எனவும் எம். ஏ. சுமந்திரன் வலியுறுத்தினார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் வெளியிடப்படுவதில் தாமதம் ஏற்படுவது மக்கள் மத்தியில் புதிய ஆட்சியாளர்கள் குறித்ததான சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட எம். ஏ. சுமந்திரன் உடனடியாக அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்தார். தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பாடுவதாகவும் வேண்டிய ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் எம். ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பேசாலையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் பேசாலை பகுதி கடை ஒன்றில் ஒரு தொகுதி வெளிநாட்டு சிகரெட்டுகள் மீட்கப்பட்டதுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது 30 பட்டி சிகரெட்டுகள் மீட்கப்பட்டன.
அதன் காரணமாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக பேசாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.